ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாருக்கும் குட் மார்னிங். காலையிலேயே பார்த்திங்கன்னா எந்திரிச்சு சிம்பிளாக வந்து கோலம் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம செடிகளை ஃபுல்லாக ஒரு விசிட் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் ரோஸ் வந்து நிறைய முட்டுக்கள் வச்சு நல்லாவே பூ பூத்திருந்தது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஐயாவுக்கு பிடிங்கி வச்சாச்சு. நம்மளோட பூனைக்குட்டி நான் கன்சீவாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்க வயிற்ற ராய் சொல்லி வந்து மடியிலேயே படுத்துக்குவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீ காலையிலேயே வந்து மடியிலேயே படுத்துட்டாங்க. இவங்க யாரை இப்படி வெறிக்க பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவ் சார் தான். தேவ் பார்த்திங்கன்னா அந்த பூனைக்குட்டியோட விளையாடுறதுக்கு தெரியுது. ஆனால் வந்து இது வந்து பயப்படுறாங்க. கன்சீவாக இருக்கிறதுனால நம்மளை கடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயத்தில் மடியில் வந்து படுத்துக்கிட்டாங்க. இந்த பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா இது நானே செஞ்சது. இது பார்த்திங்கன்னா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கும்போது நான் செஞ்சது. இது வந்து நம்ம கொசுபத்தி வாங்குவோம்ல, அந்த அட்டையில் நான் வந்து செஞ்சேன். வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஐயா ஃபோட்டோக்கு மேலே வந்து கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா இதுவுமே நான் தான் செஞ்சேன். இந்த க்ளே இருக்கும் பார்த்திங்களா, அந்த க்ளேயில் செஞ்சேன். அதை பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மேலே வந்து கொஞ்சம் சொறி வச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்தது. காலையிலேயே ஹர்ஷ் எங்கே கிளம்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடிலாம் போட்டுட்டு அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம திருப்பலானி கோயிலை வந்து வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புனாங்க. அப்படியே ஒரு ஆல்பம் ஒர்க் வந்து கொடுக்க வேண்டியது இருந்தது. அதையுமே கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா இன்னும் காலையிலேயே பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க. நான் அவங்கள போக விட்டுட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு சாப்பாடு ஊட்டி உட்கார வச்சுட்டு காளான் வந்து ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருந்தது வந்து இருந்தது. சரி நம்ம அதை க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து உட்காந்துட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் நான் சேர்த்து வச்ச காளானாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அதிகமாகலாம் இல்லைங்க. இன்னும் வந்து அந்தளவுக்கு பனி பெய்யலை. இப்போ தான் பெய்ய ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2-3 இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து சேர்த்து வச்சு தான் நம்ம வாஷ் பண்ணி நம்ம வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் எல்லா காளானுமே வாஷ் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். இது வந்து இன்றைக்கி சமைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.